ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மது கௌதம்ல இன்னைக்கு கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு வந்தா கடைசியில அந்த மண்டபத்துல வேற ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி கௌதம் கேட்டுட்டு இருக்காரு. இதை பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோடுல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. கௌதம் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எங்கிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வழி காமிக்கிறதுக்காக வர்றாங்க. மது அதை பார்த்துட்டு, என்னங்க நீங்க வந்திருக்கீங்க, கல்யாண பொண்ணு எதுக்கு இங்க வந்துட்டு வேற யாராச்சும் அனுப்பிச்சு விடலாம்ல? இல்லைங்க, எல்லாரும் பிஸியா இருந்தாங்க, அதனால தாங்க நான் வந்தேன். சரிங்க, எந்த சைடுங்க? இந்த இதுக்குள்ளதாங்க. என்ன இந்த மூட்டுச்சந்துக்குள்ளீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் கார் போறது சிரமம், கொஞ்சம் பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? வேற யாரும் வரலையா? இல்ல மது, பின்னாடி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, நான் முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி போலாமா உள்ள? இல்லைங்க, அங்க வேற ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்குங்க. என்னது வேற ஒரு கல்யாணமா? ஆமாங்க, வேற ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. வேற ஒரு கல்யாணம் எனக்கு புரியல. இல்லைங்க, ஆக்சுவலா இங்கெல்லாம் எப்படித்தான் வேற ஒரு கல்யாணம் முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் பிரச்சனைங்க, அதனால தான் அங்க போயிட்டு இருக்கு, பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதனால தாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லைங்க, மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வர்றதுக்கு காலையிலேயே ஃபுல்லா தண்ணியை போட்டுட்டு மட்டையாயிட்டாரு. அதனால அவரை தூக்கி நிறுத்தி தலையை கட்டுறதுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க, அதான் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி நான் கேள்வியே பட்டது இல்லைங்க, எல்லாமே புதுசா இருக்குது அப்படின்னு சொல்றாரு கௌதம். அதுக்கப்புறம் வேர்த்துக்கிட்டே இருக்கு, வாங்க கொஞ்சம் தள்ளி போய் நிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி போய் நிக்கிறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா காரை எடுத்துக்கிட்டு அந்த மண்டபத்துக்குள்ள போயிடுறாரு டிரைவர். கார் வேற உள்ள போயிடுச்சுங்க, கொஞ்சம் தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சார் தண்ணில வேண்டாம், வாங்க உங்களுக்கு லெமன் சோடா வாங்கி தரேன், வேர்க்குதுல, இது குடிக்க சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லெமன் சோடாக்கு போறாங்க. பார்த்தா ஒரு தள்ளுவண்டி நின்றுட்டு இருக்கு. என்னங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமாங்க சார், இங்கதான் லெமன் சோடா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அச்சியே இங்கயா அப்படின்னு பாக்குறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவரு கிளாஸை கழுவுறது, லெமனை புளியறது, கையிலே புளியறது, இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ ஜெர்ம்ஸ் வந்துடும் அப்படி இப்படின்னு நினைக்கிறாரு. இங்க எப்படி குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு கௌதம். ஆனா 2 லெமன் சோடா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிங்க அப்படிங்கிறாங்க. அந்த கிளாஸவே அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஜெர்ம்ஸ், இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க குடிக்கிறாரு. வாவ் சூப்பராக இருக்குதுங்க, செம்ம அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி நான் குடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததே ஜீவாவும் மாயாவும் லண்டனுக்கு வந்துடுறாங்க. ரூம்குள்ள நுழைஞ்சோடனே மாயாவுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா இதுக்கு தானே இத்தனை வருஷமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், நம்ம லவ் பண்ணதுலேருந்தே இதைத்தானே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம், இப்போதான் இது நடந்திருக்கு, ரொம்பவும் சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மௌனமாவே இருக்காரு ஜீவா. ஏன் ஜீவா இப்படி மௌனமா இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியாவே இல்லையா மாயா? கல்யாணம் முடிஞ்ச கையோடவே கூட்டிட்டு வந்துட்டேன், என் அக்கா கல்யாணம், அதுக்கு நான் இருக்க முடியல, எனக்கு இவ்வளவு கில்ட்டியா இருக்கு தெரியுமா? அதான் உங்க அக்காவே போயிட்டு வர சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்கு நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. மாயா சொல்றாங்க. அதுக்கு கௌதம் சொல்றாரு, சொன்னா போயிடணுமா? அவங்க போயிட்டு வான்னு மனசெலவுல சொன்னாங்க, ஆனா நான் அங்க இருந்திருக்கணும்ல, நான் இல்லாம அங்க எப்படி நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்பவே பிடிவாதம் தான் பிடிச்சிட்டு இருக்க. இப்போ நம்ம இங்க வந்து ஹனிமூன் கொண்டாட தேவையா? இன்னும் எத்தனையோ நாட்கள் இருக்கு, அதுல வந்திருக்க வேண்டியதானே, எதுக்காக இப்படி பண்ணா அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இது கேட்டோடனே பயங்கர கோபம் வந்துருது மாயாக்கு. செம்ம கோபத்துல போய் ஒரு சேர்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அடுத்ததே கௌதம் மதுவை காமிக்கிறாங்க. மது சொல்லிட்டு இருக்காங்க, வரவங்கள கொஞ்சம் லேட்டாகி வந்தா பரவாயில்ல, அதுக்குள்ள இந்த கல்யாணம் முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே கரெக்டா அபியை காமிக்கிறாங்க. வழியே தெரியல அபிக்கு, எங்க போறது என்ன ஏதுன்னு தெரியல, குழம்பிட்டு இருக்காரு. லக்ஷ்மிகாந்த் சொல்றாரு, இரு நானு பெரிய மாப்பிள்ளைக்கே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கால் பண்றாரு. கால் பண்ணோடனே பாத்தீங்கன்னா எங்க வரணும் என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. அப்போ ரூட் சொல்றாரு கௌதம், நேரா வாங்க அப்படிங்கும் போதே மது சொல்றாங்க லெஃப்ட்ல கட் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை அப்படியே உல்டாவா மாத்தி சொல்றாரு கௌதம், அப்படியே ரைட்ல கட் பண்ணி வந்தீங்கன்னா தான் சீக்கிரம் நீங்க வர முடியும், இல்லாட்டி வர்றது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி வந்துடுறோம், எனக்கே ரூட் சொல்றியா, நான்லாம் பக்காவா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேற போனை கட் பண்ணிட்டு வா இப்படி போ, நான் சொல்ல வா அப்படின்னு சொல்றாங்க. மது சொல்றாங்க, ஏங்க ரைட்ல வர சொன்னீங்க, ரொம்ப சுத்துங்க அது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கௌதம் சொல்றாரு, நீங்க தானே கொஞ்சம் லேட்டாகி வரட்டும்னு சொன்னீங்கல்ல, அதுதான் சுத்திட்டு வரட்டும் ஒன்னும் இதுல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததும் லண்டனை காமிக்கிறாங்க. மாயா சோஃபால உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரே உருக்கமா பேசிட்டு இருக்காரு. ஜீவா எதுவுமே இவங்க பேசவே இல்லை. திரும்பி பார்த்தா பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா பாட்டு கேட்டுட்டு இருக்க, எப்பயுமே மேக்கப் டிசைனிங் இது மட்டும் தான் உனக்கு தெரியுமா, மற்றவங்களோட மனசே உனக்கு புரியாதா அப்படின்னு கண்ணா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு பக்கம். அடுத்தது ஸ்ருதியை காமிக்கிறாங்க. ஸ்ருதி ஒரே அழுதுட்டு இருக்காங்க. அதித்தி வந்து ஏன்க்கா அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது
கிரண் வர்றேன்னு சொன்னா உங்க அம்மா வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க, நான் என்ன பதில் சொல்லுவேன், உன் புருஷன் எங்கேன்னு கேட்டா எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு மதுவும் கிரணும் ஏற்கனவே லவ் பண்ணிருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டான் கிரணா, ஆனா அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லக்கா விடுங்க, அம்மா பத்தி உங்களுக்கு தெரியும்ல, விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இங்க லக்ஷ்மிகாந்த் வந்துடுறாரு. அப்படி இறங்கி மண்டபத்தை பாக்குறாரு. ஐயா என்னது மாமா, மண்டபம் இப்படி இருக்கு, நம்ம குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம், என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கும் அதெல்லாம் தெரியாம இப்படி ஒரு மண்டபத்தை பிடிச்சிருக்காங்க. அண்ணா எப்பயுமே எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு, ஏன் அண்ணா இப்படி இருக்காருன்னு தெரியல, பேசாம அம்மாட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்றாரு அபி. ஐயோ நம்ம பிளான் தெரியாம இவன் பாட்டுல கல்யாணத்தை நிறுத்துறேன் அது இதுங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ள நீ கொஞ்சம் பேசாம இரு மாப்பிள்ள, கண்டிப்பா அம்மா வேற ஒரு பிளான் வச்சிருப்பாங்க, நீ பேசாம இரு. இல்ல மாமா, நான் சொல்றது உனக்கு புரியலையா, இந்த மிடில் கிளாஸ் பொண்ணு எப்போ அண்ணனை கல்யாணம் பண்றேன்னு சொன்னிச்சோ அப்ப இருந்த எதுவுமே சரியில்லை மாமா, இனி அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு நம்ம வீட்டுல காலை எடுத்து வச்சான்னா இனி என்னென்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லும்போது லட்சுமிகாந்த் சொல்றாரு, எதுவும் நடக்காது, எல்லாம் உன் அம்மா பாத்துக்குவா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் சகுந்தலாவை காமிக்கிறாங்க. இந்த மண்டபத்தை பார்த்தோன்னே சுத்தமா பிடிக்கல, மிடில் கிளாஸ் பொண்ணதான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன், இவன் என்னன்னா லோ கிளாஸ் மாதிரி இப்படி ஒரு மண்டபத்தை பிடிச்சிருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வர்றாங்க. அதுக்குள்ள ஒரு போன் வருது, அங்க இருந்து போயிடுறாங்க. கரெக்டா அங்க ராமகிருஷ்ணன் வர்றாரு. ஹலோ ராம்கி ப்ரோ, வாங்க வாங்க. அப்போ ராமகிருஷ்ணன் கேக்குறாரு, எப்படி உங்களுக்கு மண்டபத்துக்கு வர்றதுக்கு ஈஸியா இருந்திருக்குமே? ஆமா ஆமா, எல்லாரும் அப்படியே வழி சொன்னாங்க, சூப்பரா இருந்தது, ஈஸியா வந்துட்டோம் அப்படிங்கிறாரு லக்ஷ்மிகாந்த். அப்போ ராமகிருஷ்ணன் சொல்றாரு, ஆமா இது இங்க ரொம்ப ஃபேமஸான மண்டபம், எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. டே அபி, நான் இவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் பொறையா அப்படின்னு உடனே பாத்தீங்கன்னா நான் போன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சாலி பையன். சரி ராம்கி சார், உங்ககிட்ட நான் சொன்னனே அந்த வரதட்சணை அது எப்போ கொடுக்க போறீங்க? 50 சவரம் நகை 50 லட்சம் ரூபாய் பணமும் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு லக்ஷ்மிகாந்த். இதோட இந்த எபிசோட் முடியுது.